எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வ்ளாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டே ஃபுல் வ்ளாக் தான். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டேனாவே லேட்டாக தாங்க ஏஞ்சிக்குவோம். எப்பயும் ஏஞ்சிக்கத்தோட ஒரு அரை மணி நேரம் லேட்டாக தான் ஏஞ்சிக்குவோம். ஏன்னா அன்றைக்காவது நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைப்போம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அன்றைக்கும் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்காது. அன்றைக்கி தான் நம்ம அதிகமாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. காலையில் ஏஞ்சிதுமா வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தாக்கா சில பொருளெல்லாம் இருந்தில்ல. அதனால் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணுமாச்சு நானே கடைக்கு போயிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததுமே மளிகை சாமான் நல்லா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் தாங்க உரிக்க உட்காந்துட்டேன் தண்ணியில் போட்டுட்டு. ஏன்னா தண்ணியில் போட்டு உரிச்சா கொஞ்சம் சீக்கிரமாக உரிக்க முடியுது. எனக்கு இந்த ட்ரிக் எனக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொல்லி தான் நானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கும்போதே அதை நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். அதனால் அரிசி கழுவி சாப்பாட்டுக்கு வச்சாச்சு. சாப்பாடு வச்சுட்டு வெளியே வெங்காயம் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டு தொலைச்சிட்டு இருந்தேன். அதுலேயும் வெங்காயம் தொலைக்கும் போதே எங்கள் பாப்பா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக பேசுவாங்க. ஊங்கொட்டுறது நான் தான் திறமையாக இருக்கணும், நம்மளால் ஊங்கொட்ட முடியாது. ரெண்டும் ஒவ்வொருத்தி ஊங்கொட்டும். அதுக்கப்புறம் நான் பாட்டுன்னு கேட்டுகிட்டே இருப்பேன், பாட்டும் பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 ஆள் மீன் வாங்க போயிருந்துச்சு. மீன் வாங்கிட்டு அப்போ வந்தாங்க. சரி அதுங்களையும் நானும் வெங்காயம் தொளிச்சு வச்சுட்டு மீன் வாங்க போனால் அந்த மீனே கழுவி தர மாட்டேன்றாங்க. அது வீட்லேயே தான் அவங்க வெறும் வெட்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க. அந்த தண்ணி ஊற்றி கூட அலசி தர மாட்டேன்றாங்க. எனக்கு மீன் கழுவுனா சுத்தமாகவே பிடிக்காது. அவர் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் போய் மீன் கழுவிட்டு வந்தேன். அதே அவர் கழுவி கொடுனாக்கா கழுவி கொடுப்பாரு. பட் இருந்தாலும் இப்போ அவங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றாரு, நம்ம இது கூட செய்ய மாட்டோமா அப்படின்ட்டு நானே தான் கழுவி எடுத்துகிட்டு போனேன். அதே மீன் கழுவும் போது என் பையனை கூட போராட்டம் அப்படியே எங்கிட்ட மீன் கூட அப்படின்ட்டு அவன் கையில் கொடுத்தாக்க உடனே வாயில் வச்சுக்கான். அவன் குழந்தை என்ன தெரியும், அவன் என்ன கிடைக்குது அதை வாயில் வச்சுக்கான். அதனால் மீனெல்லாம் அவங்ககிட்டருந்து காப்பாற்றி கழுவி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சில்லிக்கு வேறு குழம்புக்கு வேறு எடுத்து வச்சேன். ஏன்னா நான் குழம்புக்கு கம்மியாக தான் போடுவேன், சில்லிக்கு தான் மொத்தமாக சில்லிக்கு தான் அதிகமாகவே போடுவேன். சில்லினா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா தெரியல, எனக்குமே குழம்புல போட்டு மீனுன்னா சுத்தமாக ஆகிறதே இல்லை. ஏதோ குழம்பு ரொம்ப பிடிக்கும், அதனால் குழம்பு செய்கிறேன். அப்புறம் சில்லிக்கு மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். அது எப்படின்னாக்கா நான் மசாலா அதிகமாக போடவே மாட்டேன். ஜிஎஸ் மசாலா மட்டும்தான் போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகட்டும் மொட்டை ஆகட்டும் எதுவுமே நான் சேர்க்கவே மாட்டேன். எனக்கு அது ஒரே மசாலா போட்டு 1 மணி நேரம் நல்லா மீனில் ஊறிச்சினாவே போதும். அப்படியே பொரிச்சு எடுத்துனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னே தெரியல. அதுவும் நான் சமைக்கும் போது இந்த கிச்சன் பார்த்தாக்கா கிச்சனுக்குள்ளேயே யாரும் வர மாட்டாங்க, அந்த அளவுக்கு தான் வச்சுருப்பேன். ஏன்னா நான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒவ்வொன்றா நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். அது என்ன எப்பயுமே அவ்வளோதான். நான் மீன் மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்புக்கு வெங்காயம் இதெல்லாமே வறுத்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன். பட் ஏன்னா இப்போ குழம்பு நல்லா வருது. ஏதோ ஒவ்வொரு குழம்பு தான் சொதப்பி விட்டுறேன். அது என்னன்னே தெரியல. எப்பயுமே செய்யறதா பட் இருந்தாலுமே அதேமாதிரி செஞ்சாலுமே இப்போ செஞ்ச ரெசிபி வந்து அடுத்த டைம் செய்யும் போது ஏதோ ஒன்று குறையாக தான் இருக்கும், ஒன்று கூடுதலாக இருக்கும், ஒன்று உப்பு அதிகமாக இருக்கும், இல்லை காரம் அதிகமாக இருக்கும், சொதப்பி விட்ருவேன். மசாலா எல்லாம் வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் கூட ஒரு போராட்டம். தேங்காய் தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக உடைச்சா தண்ணி பாதி கீழே போயிடுச்சு. டம்ளர்னு பார்த்தா துளியோண்டு ஒரு 2 ஸ்பூன் கூட இல்லை, அந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. சரி அந்த தண்ணி வந்துட்டு என் பையனுக்கு வைக்கலான்ட்டு வச்சுட்டேன். அது மித்துக்குடி வந்துட்டு முன்னாடியெல்லாம் இளநீர் ஆகட்டும் தேங்காய் தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டான். இப்போ தான் பழக்கி வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல விஷயம், என்கிட்ட பழகிருக்கான். தேங்காய் உடச்சி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மசாலா ருப்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. மிக்சியில் போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஒரு சில டைம் வந்துட்டு நம்ம தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் அப்படியே வந்து உருண்டையாக நிற்கிது. அந்த டைம் நம்ம என்ன பண்ணணுனாக்கா அந்த ஜாருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னாக்கா ஷார்ப்னஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சி அதனால் நம்ம என்ன பண்ணாக்கா இந்த கல் உப்பு போட்டு வெறும் கல் உப்பு போட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னாக்கா ஷார்ப்னஸ் சூப்பராகவே வந்துடும். பட் அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் சூப்பராகவே அரைக்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு ஒர்க்காச்சு, உங்களுக்கு ஒர்க்காதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சாந்தெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இருக்கிற ஹைட்டுக்கு மேலே நம்ம வீட்டில் பொருள் ஏதாவது வச்சோம்னாக்கா நான் சேர் போட்டு தான் ஏறி எடுக்கிறேன். எங்கன்னா சேர் தடுக்கி எங்கன்னா எப்போ போகிறேன்னே தெரியல. ஏற்கனவே ஒரு வாட்டி சேர்லேருந்து வீழ்ந்திருக்கேன். பட் என் பொண்ணு எதுவும் அவ்வளோ கடவுள் என் பக்கம் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு நானும் சும்மாயிட்டேன். அப்பயே அந்த சேர் போட்டு ஏறது மட்டும் நிப்பாட்டில். ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா சேர் போட்டு ஏறி தான் நான் எடுக்கிறேன். கையோட குழம்பு தாளிக்கலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். தாளிப்புக்கு எண்ணெய் வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டு அதுக்கப்புறம் சாந்தை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டேன். அதுலேயே நம்ம மீன் குழம்பு வைக்கும் போது அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், குழம்பு ஸ்மெல்லு. அது வந்து செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி வரும்போது தம்பி என்ன பண்ணுவோன்னா அம்மா மீன் போட்டு கொடுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். நான் இன்னும் மீனே போட்டுருக்க மாட்டேன் குழம்புல. பட் அந்த ஸ்மெல் வந்தது கண்டுபிடிச்சிட்டு வந்து கேட்டுகிட்டே இருப்பான். நானும் மிரட்டி வெளியே போய் உட்கார வைப்பேன் டிவி கிட்ட. தாளித்து விட்டதுக்கப்புறம் எல்லா பாத்திரம் இருந்துச்சா எல்லாமே எடுத்து போட்டு கழுவி
கமுத்திட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து கிச்சனை வந்துட்டு கூட்டி விட்லான்ட்டு கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவும் பிள்ளையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த குக்கரு கைப்பிடி வந்துட்டு விழுந்துச்சு. அது எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். சாப்பாடு வச்சுட்டு அது குக்கர் சூடாக இருக்குது. அந்த டைம் நான் வந்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. சூடு தாங்க முடியல கை. அதனால் மறுபடியும் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுலேயே நம்ம இந்த குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறோம். அதுக்கு நம்ம வீட்டாளுங்க யாரும் எது சொல்லனா கூட பரவாயில்ல. ஆனால் வேலைக்கு வரவங்கெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். சரிங்களா, காலையில் ஏஞ்சிலேருந்து நைட்டு தூங்குற வேலை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒன்றும் உட்காந்துருக்க போகிறதில்ல. அப்படியே குழந்தைங்கள கூட நம்ம பார்த்துட்டே இருக்கோனாக்கா, அங்கே ஒரு இடம் அந்த குழந்தைங்க விளையாடுறதுனாக்கா நம்ம ஃபுல் கவனம் அங்கே தான் இருக்கணும். கொஞ்சம் ஜஸ்ட் வந்துட்டு எதுவும் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு 2 நிமிஷம் தான் தம்பியை பார்க்க விட்டேன். மித்துக்குட்டிக்கு டீ ஊற்றி கொடுத்துருந்தேன். அவன் வந்துட்டு இவன் போய் கேட்டிருக்கான். பட் அவன் என்ன பண்ணியிருக்கான், கோவத்தில் குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அது கோவத்தில் மேலே தட்டி விட்டான். அது சுடுதோ டீ வந்துட்டு கை மேலே கொட்டிடுச்சு. குழந்தை வந்துட்டு ரொம்பவே பயங்கரமாக அழுதுட்டான். என்னால் சத்தியமாக முடியல. பார்த்திங்களா, ஒரே ஒரு செகண்டு நம்ம குறையிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ வலி அனுபவிச்சிச்சு. என் பையன் சத்தியமாக என்னால் முடியல. ஏன்னா எந்த ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கு ஒன்றுனாவே தாங்கிக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் நம்மளுக்கு நம்ம குழந்தைங்கள தவிர வேறு யாருமே முக்கியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. அதுக்கப்புறம் மீன் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு குழம்பு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மழை மூடமாகவே இருந்துச்சு. கன்றுக்குட்டி வேறு வெளியே கட்டியிருந்தோமா, அதனால் பாவம் அதை மழை வந்துச்சுன்னா நனைஞ்சிருன்ட்டு போய் கன்றுக்குட்டி பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி எடுக்கிறது மறந்துட்டேன். துணி துவைச்சி வெளியே தான் காய போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு எண்ணெயெல்லாம் கடாயில் ஊற்றி வச்சுட்டு ஸ்டவ்வும் பற்ற வச்சுட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சேன். உள்ளே வந்துட்டு மீன் பொரிக்கிறதுக்கு தான் எண்ணெய் காய வச்சுட்டு மீன் பொரிக்க ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா தம்பி வந்துட்டு அழைச்சிக்கிட்டே இருந்தேன்னா அவனை தூக்கி வச்சுட்டே மீன் பொரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா 2 பேருக்குமே லேட் ஆகிடுச்சி சாப்பிட. ஏன்னா நேரமாக ஆகிடுச்சி. எவ்வளோ 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சி. குழந்தைங்க சாப்பிட்டு காலையில் கொடுத்தேன் சாப்பாடு. உப்புமா காலையில் செஞ்சுருந்தேன். அது கொடுத்தேன். பட் சாப்பிடவே இல்லை 2 பேருமே. அது என்ன தெரியல, ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுக்கே அவங்களோட மைண்ட் வசிக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சிக்கன் தான் சாப்பிட்ணும், மீன் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வேறு எது கொடுத்தாலும் அதிகமாக சாப்பிடவே மாட்டாங்க 2 பேருமே. அதுலேயும் இந்த மீன் பொரிக்கும் போது கருவேப்பிலை போட்டாக்கா அதோட மனம் வந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குது. ஆஹா, எனக்கு இப்படியெல்லாம் அதுவும் இந்த மழை டைமில் இப்படியெல்லாம் சாப்பிட்டாக்கா செம்மையாக இருக்கும். என்னமாரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். மீன் பொரிச்சிட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு விட்லான்ட்டு சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன். அவங்க அப்பா வந்துட்டு எங்கேயோ போயிருக்காங்க. 2 பேரும் அம்மாவும் பிள்ளையும் போயிருக்காங்க. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வெளியே வெயிட் பண்ண முடியாதுல்ல குழந்தைங்க. அதுக்குனால சாப்பாடு போட்டு ஊட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. 2 தங்கங்களும் பாவம் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுதுங்க. ஏன்னா அதுங்க ரொம்ப லேட் ஆச்சுன்னா சாப்பாடு அன்றைக்கு போக அதுங்களை பார்க்கவே முடியாது பாவம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அரிசி வேறு மதியமே ஊற வச்சுருந்தேன். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வரலான்ட்டு குளிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு இந்த 60 அடி கூந்தல் வேற ஆற்றிக்கிட்டே இருந்தேன். எனக்கு என் முடி நெச்ச ரொம்ப காமெடியாக இருக்குது. குட்டியோண்டு இருக்குது. எல்லாருக்கும் பார்த்தா எவ்வளோ அழகழகாக முடி இருக்குது. எனக்கு மட்டும் 4 முடி இருக்குது எண்ணி. அது ஏன் தான் தெரியல, அவ்வளோ முடி கொட்டுறதுக்கு. அப்புறம் உள்ளே வந்துட்டு அரிசி தான் கழுவி பக்கெட்டில் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கலான்ட்டு கழுவிட்டு இருந்தேன். அரிசி கழுவி பக்கெட்டில் போட்டு நான் பாட்டுன்னு மாவு வரைக்கும் கிளம்பிட்டேன். கடை பக்கமாக தான், ரொம்ப தொலைவெல்லாம் கிடையாது. அதனால நடந்தே போயிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என் வீட்டு ஓனர் எனக்கு பஜ்ஜி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் போய் வாங்கிட்டு வந்து தோல் சீவி எல்லாமே ரெடி பண்ணி அவரே பஜ்ஜி போட்டுட்டு இருந்தார். பரவாயில்ல, இந்த அளவுக்காவது வேலை செஞ்சு கொடுக்குற, அதுக்கு நான் சந்தோஷப்படணும். ஏன்னா நீ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நீ எனக்கு பஜ்ஜி போட்டு கொடுன்னு எனக்கு கேட்கல. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுன்னு எதுவுமே சொல்ல கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். பஜ்ஜி சுட்டு வச்சிருந்தாரு. ஒரு 2 பஜ்ஜி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு கரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா இல்லைன்னா மறந்துடும். அதனால் அது இல்லாமல் அம்மா வேறு ஈவினிங் போல் கறி வெட்டும் போது ஒரு 1/4 கிலோ கறி மிச்சாச்சான். அது வச்சா வேஸ்ட் ஆகும், குழம்பு எங்கேச்சு. அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாந்தாட்டி குழம்பு தாளித்து விட்டுட்டு லைட்டாக கவுண்டர் டப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வீடியோ இவ்வளோ தான். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.